ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது ரயில்வே ரெக்ரூட்மெண்ட்கான ஆன்லைன் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிட்டாங்க. இப்போ இந்த ஜாப்க்கு எப்படி ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணுறது தான் இந்த வீடியோ வந்து பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. ஃபஸ்ட் இந்த வெப்சைட் பண்ணிக்கோங்க. இந்த வெப்சைட்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துட்றேன். rrbchennai.government.in இதான் வந்து பார்த்தா அஃபிஷியல் வெப்சைட். இந்த வெப்சைட்டில் இப்போதைக்கு இந்த அசிஸ்டன்ட் லோகோ பைலட்கான ஆன்லைன் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிட்டாங்க. அதுக்கு முன்னாடி உங்களுக்கான நோட்டிஃபிகேஷன் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இல்லை ஃபஸ்ட்லேயே கொடுத்துருக்காங்க பாருங்கள், கிளிக்கர் டு வியூ சென்ட் நோட்டிஃபிகேஷன்னு. இந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி தான் ஒரு நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகும். ஓகே, ஸோ உங்களுக்கான இந்த வேலைக்கு நீங்கள் எப்போ அப்ளை பண்ணலான்னா 20/1/2024 19/2/2024 வரைக்கும் இந்த வேலைக்கு அப்ளை பண்ணிக்கோங்க. பதவியை பொறுத்த வரைக்கும் அசிஸ்டன்ட் லோகோ பைலட் தான் வந்து கேட்டிருக்காங்க. எவ்வளோ வேக்கன்சி கொடுத்துருக்காங்கன்னா மொத்தமாக வந்து 5696 வேக்கன்சி வந்து அறிவிச்சிருக்காங்க. உங்களுக்கான கல்வி தகுதியை பொறுத்த வரைக்கும் ஐடி முடித்தவங்க அப்ளை பண்ணிக்கோங்க. அதேமாரி டிப்ளமோ 3 இயர்ஸ்க்கான டிப்ளமோ முடிச்சிருக்காங்க, அவங்க அப்ளை பண்ணலாம். இன்ஜினியரிங் முடித்தவங்க அப்ளை பண்ணலாம். அதில் ஒரு சில ட்ரேட்லாம் வந்து கொடுத்துருக்காங்க, செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே, இந்த நோட்டிஃபிகேஷன் பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் நம்ம சேனலில் ஆல்ரெடி வீடியோ வந்து போட்டிருக்கோம். ஸோ எவ்வளோ வேக்கன்சி கொடுத்துருக்காங்க, சென்னைக்கு எவ்வளோ வேக்கன்சி இருக்குது, இதுக்கான கல்வி தகுதி என்ன, எக்ஸாமினேஷன்ஸ்லாம் எப்படி இருக்க போகுது, அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கான அந்த ஏஜ் லிமிட் என்ன இருக்குது, இதை பற்றின ஃபுல் இன்ஃபர்மேஷன் நோட்டிஃபிகேஷனுக்கான ஃபுல் இன்ஃபர்மேஷன் நம்ம சேனலில் வீடியோ வந்து போட்டிருக்கோம். ஸோ அப்ளை பண்ணுறவங்க ஃபஸ்ட் இந்த நோட்டிஃபிகேஷனுக்கான வீடியோ வந்து பாருங்கள். அதுக்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துறேன். அந்த வீடியோ பார்த்தா மட்டும்தான் இந்த ஜாப் பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு வந்து தெரிய வரும். அதுக்கப்புறம் நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ ஃபஸ்ட் அந்த வீடியோவை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். இப்போ நம்ம இந்த வேலைக்கு எப்படி ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அப்ளை பண்ணுறதுக்கு அகைன் ஹோம் பேஜ் வந்துருங்க. இல்லை செகண்டாக கொடுத்துருக்காங்க பாருங்கள், கிளிக்கர் டு அப்ளை ஆன்லைனு. இந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணால் போதும். இந்த மாதிரி தான் ஒரு பேஜ் உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகும். ஓகே, இப்போதைக்கு ஆன்லைன் அப்ளிகேஷன்ஸ் வந்து பார்த்தா ஓப்பன் பண்ணிட்டாங்க அசிஸ்டன்ட் லோகோ பைலட். இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு மேலே போனீங்கன்னா அப்ளை அந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணால் போதும். ஃபஸ்ட்லேயே கொடுத்துருக்காங்க பாருங்கள், கிரியேட் ஆன் அக்கௌண்ட்னு. அந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணி முதல்ல உங்களுக்கான அக்கௌண்ட் வந்து கிரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, இதில் உங்களுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொடுத்துருக்காங்க. எல்லாத்தையுமே நீங்கள் தெளிவாக வந்து படித்து பார்த்துக்கோங்க. படித்து பார்த்துட்டு கீழே டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, அதை டிக் பண்ணிவிட்டு ப்ரொசீட் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணால் போதுமானது. இந்த மாதிரி தான் உங்களுக்கு ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். ஓகே, இல்லை ஃபஸ்ட் என்ன கேட்டிருக்காங்கன்னா, ஆர் யூ கரண்ட்லி டிபார்டு பை RRB RRCன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டு உங்களை வந்து ஒதுக்கி வச்சுருக்காங்க. ஏதாச்சும் வந்து இது பண்ணியிருக்காங்கன்னா நீங்கள் எஸ் கொடுத்துக்கோங்க. அந்த மாதிரி எதுவுமேலாம் நீங்கள் சிம்பிளாக நோ அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, அதுக்கப்புறம் நீங்கள் வந்து லேசிக் சர்ஜரி எனி அதர் சர்ஜரிகள் முடிச்சிருக்கலான்னு கேட்டிருக்காங்க. சர்ஜரி பண்ணியிருக்கவங்க எஸ் கொடுத்துக்கோங்க. இல்லை நீங்கள் நோ அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து செட் பண்ணிக்கோங்க. நீங்கள் டிஃப்ரெண்ட் ஏபிள் பர்சனாக நோ கொடுத்துக்கோங்க. ஏன்னா டிஃப்ரெண்ட் ஏபிள் பர்சன் இந்த வேலைக்கு அப்ளை பண்ண முடியாதுன்றதை சொல்லியிருக்காங்க. ஸோ நோ அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் கண்ட்ரி ஆஃப் நேஷனாலிட்டி கேட்டிருக்காங்க. ஸோ இதில் போயிட்டு நம்ம இந்தியா அப்படின்ற ஆப்ஷன் நம்ம வந்து செட் பண்ணிக்கலாம். ஓகே, செட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அப்படியே கீழே வந்து அவங்களுக்கான பர்சனல் இன்ஃபர்மேஷன்ஸ் கேட்டிருக்காங்க பாருங்கள். உங்கள் நேம் கேட்டிருக்காங்க. 10th மார்க் ஷீட்டில் இருக்க மாரி உங்களுக்கான நேமை எக்ஸாக்டாக அதேமாரி கரெக்டாக கொடுத்துக்கோங்க, எந்த வித மாற்றமும் இல்லாத. அதேமாரி ரீடைப் ஃபுல் நேமில் போயிட்டு திரும்ப அதே நேமை நீங்கள் வந்து கொடுக்குற மாரி இருக்கும். ஸோ ஃபஸ்ட் எப்படி கொடுத்துரும் சேம் அதேமாரி கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஹாவ் யூ சேஞ்ச் நேமான்னு கேட்டிருக்காங்க. நீங்கள் நேம் சேஞ்ச் பண்ணியிருந்தால் எஸ் கொடுத்து அதுக்கான கசட் காப்பி அட்டாச் பண்ணுற மாதிரி இருக்கும். நேம் எதுவுமே சேஞ்ச் பண்ணாதவங்க நோ அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து செட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் டேட் ஆஃப் பர்த் வந்து கேட்டிருக்காங்க பாருங்கள். 10th மார்க் ஷீட்டில் இருக்க மாதிரி உங்களுக்கான டேட் ஆஃப் பர்த் நீங்கள் கொடுத்துக்கோங்க. ஃபஸ்ட் இயர், அதுக்கடுத்து மந்த்து, அதுக்கடுத்து டே. இந்த ஃபார்மேட்டில் உங்களுக்கான டேட் ஆஃப் பர்த்தை நீங்கள் செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, செட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் திரும்ப ரீடைப்கான டேட் ஆஃப் பர்த் கேட்டிருக்காங்க. திரும்ப உங்களுக்கான கன்ஃபர்மேஷனுக்காக டேட் ஆஃப் பர்த்தை நீங்கள் திரும்ப டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ மேனுவலாக உங்களுக்கான டேட் ஆஃப் பர்த் டைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஜெண்டர் கேட்டிருக்காங்க பாருங்கள். நீங்கள் மேல்னா மேல் கொடுங்க, ஃபீமேல்னா ஃபீமேல் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து செட் பண்ணுற மாதிரி இருக்கும். திரும்ப மேலா ஃபீமேலா அப்படின்றத நீங்கள் செட் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து ஃபாதர் நேம் கேட்டிருக்காங்க பாருங்கள். இதில் போயிட்டு உங்கள் ஃபாதர் நேமை நீங்கள் என்ட்ரு பண்ணிக்கோங்க. ஆஸ் பர் மார்க் ஷீட்டில் இருக்க மாதிரி ஃபாதர் நேம் கொடுத்துக்கோங்க. ரீடைப் ஃபாதர் நேமில் போயிட்டு திரும்ப உங்களுக்கான ஃபாதர் நேமை நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் மதர் நேம் கேட்டிருக்காங்க பாருங்கள்.
இதில் போயிட்டு உங்கள் மதர் நேமை நீங்கள் கரெக்டாக வந்து கொடுத்துக்கோங்க, மிஸ்டேக் இல்லாத. அதுக்கப்புறம் ரீடைப் மதர் நேமில் போயிட்டு திரும்ப உங்களுக்கான மதர் நேமை நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஓகே, எல்லாமே தெளிவாக கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஆதார் வெரிஃபிகேஷன்ஸ் கேட்டிருக்காங்க. இதில் போயிட்டு உங்களுக்கான ஆதார் நம்பரை கொடுத்துட்டு வெரிஃபை யூசிங் ஆதார் நீங்கள் வந்து கிளிக் பண்ணி ஆதார் கார்டை வச்சு நீங்கள் வெரிஃபை வந்து பண்ணிக்கோங்க. ஸோ கண்டிப்பாக நீங்கள் ஆதார் மூலமாக வெரிஃபை பண்ணிக்கோங்க. ஆதார் இல்லாதவங்க டோன்ட் ஹேவ் ஆதார் நம்பரை கொடுத்தனா போதும். ஸோ இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஆதார் இருந்தால் நீங்கள் அந்த சென்டருக்கு போக சொல்ல ஸோ வெரிஃபை பண்ணுறது ஈஸியாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஆதார் கார்டு இல்லாதவங்க வேறு டாக்குமெண்ட்ஸ் ப்ரூஃபை நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம். ஸோ டாக்குமெண்ட்ஸ் ப்ரூஃப்லாம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். டிரைவிங் லைசன்ஸ் கொடுத்துருக்காங்க, பாஸ்போர்ட், பேன் கார்டு, ஓட்டர் ஐடி, இந்த மாதிரி டாக்குமெண்ட்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ஏதாச்சும் ஒரு டாக்குமெண்ட் சைட் பண்ணிட்டு அதுக்கான டாக்குமெண்ட் நம்பரை கொடுத்துக்கோங்க. பேன்னா பேன் கார்டு நம்பர் கொடுங்க. ஸோ பாஸ்போர்ட்னா பாஸ்போர்ட் கார்டு நம்பரை கொடுக்குற மாதிரி இருக்கும். ஓகே, கொடுத்ததுக்கப்புறம் இஷ்யூயிங் அத்தாரிட்டி கேட்டிருக்காங்க. யார் உங்களுக்கான பேன் கார்டு கொடுத்தாங்களோ அந்த அதிகாரி பேர் என்ன, எந்த பிளேஸில் கொடுத்தாங்கன்றதை பின் பண்ணுற மாதிரி இருக்கும். முக்கியமான இன்ஃபர்மேஷன் முடிஞ்சளவுக்கு ஆதார் கார்டு வச்சு நீங்கள் கொடுத்துக்க பாருங்கள். ஓகே, அதுக்கப்புறம் மெயில் ஐடி கேட்டிருக்காங்க. இதில் போயிட்டு உங்களுக்கான மெயில் ஐடி நீங்கள் வந்து கொடுத்துக்கோங்க. மெயில் ஐடி என்ட்ரி பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பக்கத்தில் இருக்க பாருங்கள் ஜென்ரேட் இமெயில் ஓடிபின்னு அந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணினா நீங்கள் கொடுத்த மெயில் ஐடிக்கு உங்களுக்கான ஓடிபி வந்து பார்த்தா சென்ட் பண்ணியிருப்பாங்க. அந்த ஓடிபி அப்படியே பார்த்து டைப் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ டைப் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் மொபைல் நம்பர் கேட்டிருக்காங்க. இதில் போயிட்டு உங்களுக்கான மொபைல் நம்பரை கரெக்டாக நீங்கள் வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. ஸோ கரண்ட்டாக யூஸ் பண்ணுற மொபைல் நம்பரை தெளிவாக வந்து கொடுத்துங்க. கொடுத்ததுக்கப்புறம் பக்கத்தில் இருக்க பாருங்கள் ஜென்ரேட் மொபைல் ஓடிபின்னு இந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் கொடுத்த மொபைல் நம்பருக்கும் ஓடிபி வந்து சென்ட் ஆகிட்டுருக்கும். உங்களுக்கு வந்திருக்க ஓடிபி நீங்கள் அப்படியே பார்த்து டைப் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு மெயில் ஐடி அதுக்கப்புறம் மொபைல் நம்பர் ரெண்டுத்துக்கான ஓடிபி நீங்கள் கண்டிப்பாக வந்து என்ட்ரி பண்ணி வெரிஃபை பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் கிரியேட் யுவர் பாஸ்வேர்ட். ஸோ உங்களுக்கு பிடிச்ச பாஸ்வேர்ட் வந்து கிரியேட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ பாஸ்வேர்ட் காம்பினேஷனை பொறுத்த வரைக்கும் கேபிட்டல் லெட்டர் ஃபஸ்ட் இருக்கணும், அதுக்கப்புறம் ஸ்மால் லெட்டர், ஒரு ஸ்பெஷல் கேரக்டர், அதுக்கப்புறம் நம்பர்ஸ், இந்த கலவையாக பாஸ்வேர்ட் கொடுத்துக்கோங்க. கன்ஃபார்ம் பாஸ்வேர்டில் போயிட்டு அதே பாஸ்வேர்ட் திரும்பி என்ட்ரு பண்ணுற மாதிரி இருக்கும். என்ட்ரு பண்ணதுக்கப்புறம் கேப்சா கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த கேப்சா கூட அப்படியே பார்த்து டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ப்ரிவியூ அண்ட் கிரியேட் ஆன் அக்கௌண்ட் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணினா உங்களுக்கான அக்கௌண்ட்டில் கிரியேட் பண்ண எல்லா இன்ஃபர்மேஷனும் ப்ரிவியூ பேஜ் ஓப்பன் ஆகும். எல்லாமே கரெக்டாக செக் பண்ணி பார்த்து அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு கிரியேட் ஆன் அக்கௌண்ட் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணதுக்கப்புறம் ஸோ ஓகேவான்னு கேட்கும். நீங்கள் ப்ரொசீட் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணினா போதுமானது. உங்களுக்கான அக்கௌண்ட் வந்து பார்த்தா கிரியேட் ஆகிடுச்சு. இப்போ நீங்கள் லாகின் பேஜுக்குள்ளே இருக்கீங்க. ஓகே, ஸோ லாகினை பொறுத்த வரைக்கும் மொபைல் நம்பர் அல்லது மெயில் ஐடி ஏதாச்சும் ஒன்று கொடுத்து நீங்கள் லாகின் பண்ணிக்கோங்க. மொபைல் நம்பர்னா மொபைல் நம்பர் கொடுங்க, மெயில் ஐடினா மெயில் ஐடி வந்து கொடுத்துக்கோங்க. ஏதாச்சும் ஒன்று கொடுத்தா போதுமானது. கொடுத்துட்டு கீழே பாஸ்வேர்டு கேட்டிருக்காங்க. நீங்கள் எந்த பாஸ்வேர்டு கொடுத்து கிரியேட் பண்ணீங்களோ சேம் அதே பாஸ்வேர்டு என்ட்ரு பண்ணிவிட்டு கேப்சா கொடுத்துருக்காங்க பாருங்கள். அந்த கேப்சா கூட அப்படியே பார்த்து டைப் பண்ணிவிட்டு லாகின் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணினா உங்களுக்கான லாகின் பேஜ் ஓப்பன் ஆகிடும். ஓகே, ஸோ இதில் நீங்கள் அப்படியே கீழே வந்தால் இன்ஸ்ட்ரக்ஷன் படித்து பார்த்துட்டு கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஆன்லைன் அப்ளிகேஷன்னு அந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணால் போதுமானது. ஸோ கிளிக் பண்ணதுக்கப்புறம் இதில் அப்படியே கீழே வந்தீங்கன்னா நீங்கள் எந்த ஆர்ஆர்பிக்கு அப்ளை பண்ண போகிறேன்னு கேட்டிருக்காங்க. ஏதாச்சும் ஒரு ஆர்ஆர்பி தான் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். நம்ம தமிழ்நாடு சேர்ந்தவங்கத்தால் நம்ம சென்னை ஆர்ஆர்பிக்கு அப்ளை பண்ணலாம். நீங்கள் வேறு ஸ்டில் இருக்கீங்கன்னா வேறு ஆர்ஆர்பிக்கு அப்ளை பண்ண பாருங்கள். ஒரு நபர் ஒரு ஆர்ஆர்பிக்கு மட்டும் தான் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நம்ம சென்னைன்னு இருக்க பாருங்கள், மறக்காமல் சென்னை ஆப்ஷனை கிளிக் பண்ணி அப்ளை வந்து பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ அதுக்கப்புறம் அப்படியே கீழே வந்தால் பதவியை பொறுத்த வரைக்கும் அசிஸ்டன்ட் லோகோ பைலட். ஸோ அதில் போயிட்டு அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனை கிளிக் பண்ணிட்டு கீழே ஒரு கொடுத்துருக்காங்க, அதையும் டிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணால் போதுமானது. உங்களுக்கு அடுத்த பேஜுக்கு வந்து போகும். ஓகே, ஸோ இதில் வந்து பார்த்தா மொத்தமாக உங்களுக்கு ஒரு 5 ஸ்டெப்ஸ் கொடுத்துருக்காங்க. நீங்கள் 1 by 1 வந்து பார்த்தா ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து பர்சனல் இன்ஃபர்மேஷன்ஸ் கேட்டிருக்காங்க. உங்கள் நேம், ஃபாதர் நேம், டேட் ஆஃப் பர்த் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக அக்கௌண்ட்லேருந்து எடுத்துக்கும். இல்லை ஒரு சில இன்ஃபர்மேஷன்ஸ் மட்டும் நீங்கள் வந்து ஃபில் பண்ணால் போதுமானது. முதல்ல உங்களுக்கான மேரிட்டல் ஸ்டேட்டஸ் கேட்டிருக்காங்க பாருங்கள். நீங்கள் மேரிட்னா மேரிட் கொடுங்க, அன்மேரிட்னா அன்மேரிட் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து செட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் மதம் கேட்டிருக்காங்க. நீங்கள் இந்துவா, முஸ்லீமா, கிறிஸ்டியன் மாரி உங்களுக்கான மதத்தை நீங்கள் செட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கான எக்ஸாமினேஷனை பொறுத்த வரைக்கும் எந்த லாங்குவேஜில் எக்ஸாமினேஷன் எழுத போகிறேன்னு கேட்டிருக்காங்க. தமிழில் எக்ஸாமினேஷன் இருக்குது. ஸோ தமிழ் செட் பண்ணுவோம், தமிழ் செட் பண்ணிக்கோங்க. இங்கிலீஷ் தேவைப்பட்டோம், இங்கிலீஷ் நீங்கள் வந்து கொடுத்துக்கோங்க. ஓகே, அதுக்கப்புறம் உங்களுக்கான பர்மனன்ட் விசிபிள் ஐடென்டிஃபிகேஷன் மார்க் கேட்டிருக்காங்க. உங்கள் உடம்புல இருக்க அங்க அடையாளங்கள் இருக்க பாருங்கள், மச்சம், தழும்பு, அந்த மாதிரி ஏதாச்சும் ஐடென்டிஃபிகேஷன் மார்க்குன்னு அதை நீங்கள் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். 2 மார்க் நீங்கள் என்ட்ரு பண்ணுற மாதிரி இருக்கும். உங்கள் டிசி எடுத்து பார்த்தீங்கன்னா அதிலே தெளிவாக கொடுத்துருப்பாங்க. அதை பார்த்து ஐடென்டிஃபிகேஷன் 1ல் எந்த மாதிரி மார்க் இருக்குது, அதேமாதிரி ஐடென்டிஃபிகேஷன் 2ல் போய் எந்த மாதிரி மார்க்குன்னு ஃபில் பண்ண மாதிரி இருக்கும். மச்சம், தழும்பு எங்கே இருக்குன்னு ஃபில் பண்ணிக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் கம்யூனிட்டி கேட்டிருக்காங்க. யூஆர்னா யூஆர் கொடுங்க, எஸ்னா எஸ்சி கொடுங்க,
எஸ்டினா எஸ்டின்னு ஃபில் பண்ணிக்கோங்க, ஓபிசினா ஓபிசி கொடுத்துக்கோங்க, எக்கனாமிக்கல் வெஹிக்கிள்ஸ்னால் அதுக்கான ஆப்ஷன் நீங்கள் வந்து செட் பண்ண மாதிரி இருக்கும். ஸோ பிசி எம்பிசி டிஎன்சி அதவங்க நீங்கள் ஓபிசி கேட்டகரியாக கொடுக்கலாம். பட் அதுக்கான ஓபிசி ரேட் கண்டிப்பாக உங்ககிட்ட எப்பயும் வந்துருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஐ அண்டர்ஸ்டாண்ட் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிட்டு ஓபிசிக்கான இன்ஃபர்மேஷன்ஸ் என்ன கேட்டிருக்காங்கன்னா நீங்கள் ஓபிசி என்சியில் இருந்தால் எஸ் கொடுத்துக்கோங்க, இல்லை நீங்கள் இன்னும் வந்து செட் பண்ணுற மாதிரி இருக்கும். எஸ் கொடுத்ததுக்கப்புறம் அதுக்கான இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் நீங்கள் வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. ஓபிசிக்கான சர்டிஃபிகேட் நம்பர் என்ன, எந்த அதிகாரி உங்களுக்கான சர்டிஃபிகேட் வந்து கொடுத்தாங்க, தாசில்தார் கொடுத்தானா தாசில்தார் வந்து சைட் பண்ணிக்கோங்க. ஸோ சைட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் எந்த ஸ்டேட்டில் உங்களுக்கான இந்த ஜாதி சர்டிஃபிகேட் கொடுத்தாங்க அதை நீங்கள் வந்து பார்த்தா ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். அதேமாரி டேட் ஆஃப் இஷ்யூஸ் கேட்டிருக்காங்க, எந்த தேதியில் உங்களுக்கான சர்டிஃபிகேட் கொடுத்தாங்கன்றதுல நீங்கள் வந்து ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ யூஆர் கேட்டால் நீங்கள் எதையுமே வந்து ஃபில் பண்ண தேவையில்லை. எஸ்சினா சேம் அதே மாதிரி தான் அவங்களுக்கான சர்டிஃபிகேட் பார்த்தினா ஃபுல் இன்ஃபர்மேஷன்ஸ் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். எஸ்சி மற்றும் எஸ்டி மட்டும் இதே பேஜில் உங்களுக்கான ஜாதி சர்டிஃபிகேட்டை நீங்கள் ஆன்லைன் மூலமாக அப்லோட் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். எஸ்சி மற்றும் எஸ்டி மட்டும் அப்லோட் பண்ணால் போதுமானது. ஓகே, அதுக்கப்புறம் உங்களுக்கான அட்ரஸ் கேட்டிருக்காங்க பாருங்கள், ப்ரெசன்ட் அட்ரஸ் மற்றும் பர்மனெண்ட் அட்ரஸ் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டேட் வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க, தமிழ்நாடு. அதுக்கப்புறம் டிஸ்ட்ரிக்ட் கேட்டிருக்காங்க, உங்கள் டிஸ்ட்ரிக்டை நீங்கள் வந்து செட் பண்ணுற மாதிரி இருக்கும். செட் பண்ணதுக்கப்புறம் அட்ரஸ் காலில் போயிட்டு உங்களுக்கான ஃபுல் அட்ரஸை கொடுத்துக்கோங்க. டோர் நம்பர், ஸ்ட்ரீட் நேம் எல்லாமே கேட்டிருக்காங்க, ஃபில் பண்ணிட்டு வில்லேஜ் கேட்டிருக்காங்க பாருங்கள், இதில் போயிட்டு வில்லேஜ் வந்து கொடுத்துக்கோங்க. வில்லேஜ் நேம் மற்றும் சிட்டி நேமை மென்ஷன் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பின்கோடு கேட்டிருக்காங்க, உங்களோட பின்கோடு வந்து கொடுத்துட்டு உங்களுடைய ப்ரெசன்ட் அட்ரஸும் பர்மனெண்ட் அட்ரஸும் முன்னே இருக்குன்னா கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள் சேம் அஸ்ன்னு, அந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணால் உங்களுக்கான அட்ரஸ் அப்படியே வந்து காப்பி ஆகிடும். வேறு அட்ரஸ்னால் வேறு வந்து டைப் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நீங்கள் சேவ் கொடுத்ததுக்கப்புறம் இந்த அப்ளிகேஷன் சேவ் ஆகிட்டு நெக்ஸ்ட் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணி உங்களுக்கு அடுத்த பேஜுக்கு வந்து போகும். அதுக்கு அடுத்து அதர் டீல்ஸ் கேட்டிருக்காங்க, அதை வந்து இப்போ நம்ம வந்து பார்க்கலாம். ஓகே, நீங்கள் எக்ஸ் சர்வீஸ் மேனான்னு கேட்டிருக்காங்க, எக்ஸ் சர்வீஸ் மேனாக இருக்கீங்கன்னா எஸ் கொடுத்துக்கோங்க, இல்லை நீங்கள் நோ அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து செட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதேமாரி நீங்கள் எக்கனாமிக்கல் பேக்கப் கிளாஸில் இருக்கவங்க எஸ் கொடுத்துக்கோங்க, இல்லை நீங்கள் நோ அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து செட் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் இந்தியன் ரயில்வேல எம்ப்ளாயாக இருக்கீங்கன்னா நீங்கள் எஸ் கொடுத்துக்கோங்க, இல்லை நீங்கள் நோ அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து செட் பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட்டாக எம்ப்ளாய்டாக இருக்கீங்க எல்லாம், ஸோ ப்ரைவேட்டில் கவர்மெண்ட்டில் எம்ப்ளாயாக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக வந்து அதுக்கான ஆப்ஷன் செட் பண்ணிக்கோங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட், பப்ளிக் செக்டர் எதுவுமே எல்லாம் நாட் அப்ளிகேபிள் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் நீங்கள் அப்ரெண்டிஸ்ஷிப்கான கோர்ஸ் முடிச்சிருக்கீங்கன்னா எஸ் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிட்டு எந்த மாதிரி ட்ரேட்னு கேட்டிருக்காங்க பாருங்கள், இல்லை நிறையா ட்ரேட் கொடுத்துருக்காங்க, ஃபிட்டர், எலக்ட்ரிஷியன், மெக்கானிக் அந்த மாதிரி. இல்லை நீங்கள் அப்ரெண்டிஸ்ஷிப் முடிச்சிருக்கீங்கன்னா நீங்கள் எஸ் கொடுத்துக்கோங்க, இல்லை நீங்கள் நோ வந்து செட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ செட் பண்ணிட்டு எப்போலேருந்து எப்போ ட்ரைனிங் கொடுத்தாங்க, அதுக்கான சர்டிஃபிகேட் நம்பர் என்ன, சரி எந்த தேதியில் கொடுத்தாங்க ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ முக்கியமான இன்ஃபர்மேஷன்னா நீங்கள் 10வது முடிச்சுட்டு அப்ரெண்டிஸ்ஷிப் அந்த ஆப்ஷன் செட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ அதுக்கப்புறம் பேங்க் டீட்டெயில்ஸ் கேட்டிருக்காங்க. ஒருவேளை இந்த எக்ஸாம் வந்து கேன்சல் பண்ணி அமௌண்ட்டை ரீஃபண்ட் பண்ணிட்டாங்கன்னா அதுக்கு உங்களுக்கான அக்கௌண்ட் நம்பர் மட்டும் நீங்கள் வந்து கொடுக்க பாருங்கள். நீங்கள் ப்ரௌசிங் சென்டரில் அப்ளை பண்ணுறவங்களா இருந்தால் அந்த கஸ்டமருடைய அக்கௌண்ட் நம்பர் மட்டும் கொடுங்க, உங்கள் அக்கௌண்ட் நம்பர் கொடுத்துறாதீங்க. யார் அப்ளிகேண்ட்டோ அவங்க அக்கௌண்ட் நம்பர் மட்டும் கொடுத்துக்கோங்க. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு அந்த அக்கௌண்ட் ஹோல்டர் நேம் வந்து என்ட்ரு பண்ணிவிட்டு அவங்களுடைய அக்கௌண்ட் நம்பர் கேட்டிருக்காங்க, அவங்க அக்கௌண்ட் நம்பரை கொடுத்துக்கோங்க. கன்ஃபார்ம் அக்கௌண்ட் நம்பரில் போயிட்டு திரும்ப உங்களுக்கான பேங்க் அக்கௌண்ட் நம்பர் நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் ஐஎஃப்எஸ்சி கோடு கேட்டிருக்காங்க, உங்கள் பேங்க்குக்கான ஐஎஃப்எஸ்சி கோடு எதுவோ அதை அப்படியே பார்த்து டைப் பண்ணிவிட்டு கன்ஃபார்ம் கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கான பிரான்ச் நேம் என்ன, பிரான்ச் அட்ரஸ் என்ன எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஓகே, ஸோ எல்லாமே கரெக்டாக செக் பண்ணி பார்த்து சேவ் கொடுத்ததுக்கப்புறம் இந்த பேஜ் வந்து சேவ் ஆகிடும். அதுக்கப்புறம் நீங்கள் நெக்ஸ்ட் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா அதுக்கடுத்து எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பேஜுக்கு வந்து போவீங்க. இதான் வந்து ரொம்ப வந்து பார்த்தேன் இம்பார்ட்டான பேஜ். ஓகே, ஸோ அப்படியே கீழே வந்ததுக்கப்புறம் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா 10th இன்ஃபர்மேஷன்ஸ் கேட்டிருக்காங்க. கண்டிப்பாக நீங்கள் முதல்ல 10th இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து ஃபில் பண்ண போகிறீங்க. ஸோ ஸ்டேட் கேட்டிருக்காங்க பாருங்கள், நீங்கள் 10ஆம் வகுப்பு வந்து எந்த ஸ்டேட்டில் படிச்சிங்களோ அந்த ஸ்டேட்டை நீங்கள் வந்து செட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதேமாரி 10ஆம் வகுப்பு எந்த டிஸ்ட்ரிக்டில் படிச்சிங்களோ அந்த டிஸ்ட்ரிக்ட் நேமை நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு போர்டு கேட்டிருக்காங்க, 10th வந்து பார்த்தா ஸ்டேட் போர்டில் படிச்சிங்களா, மெட்ரிகுலேஷனா, சிபிஎஸ்சி அப்படின்றத நீங்கள் வந்து செட் பண்ணிக்கோங்க எந்த போர்டில் படிச்சிங்கன்னு. அதுக்கப்புறம் டேட் ஆஃப் பாஸிங் கேட்டிருக்காங்க, 10th நீங்கள் எப்போ பாஸ் பண்ணீங்க அப்படின்றத மார்க் ஷீட்டில் தெளிவாக கொடுத்துருப்பாங்க. அந்த டேட்டை அப்படியே பார்த்து டைப் பண்ணிக்கோங்க, மார்க் ஷீட்டில் இருக்க மாதிரி டேட் ஆஃப் பாஸிங். அதுக்கப்புறம் 10th ரோல் நம்பர் கேட்டிருக்காங்க. ஸோ எக்ஸாமுக்கான ரோல் நம்பர் கொடுத்துட்டு ஆடுன்னு இருக்குது பாருங்கள், அந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து செட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு 10வது செட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து பார்த்தா என்எஸ்சி முடிச்சிருக்கீங்கன்னா அதுக்கான இன்ஃபர்மேஷன் ஃபில் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் ஐடி முடிச்சவங்க ஐடி அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து செட் பண்ணிக்கோங்க. ஸோ செட் பண்ணிட்டு ட்ரேடு கேட்டிருக்காங்க பாருங்கள், நீங்கள் என்ன ட்ரேட் ஐடியில் முடிச்சிருக்கீங்க,
எலக்ட்ரீஷியனாக ஃபிட்டர் நிறைய கொடுத்துருக்காங்க. உங்களுக்கான ட்ரேடை செலக்ட் பண்ணிக்கோங்க. எந்த ஸ்டேட்டில் ஐடிஐ வந்து படிச்சிங்க, எந்த டிஸ்ட்ரிக்டில் உங்களுக்கான ஐடிஐ வந்து படிச்சிங்கன்னு கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் இன்ஸ்டியூட் நேம் கேட்டிருக்காங்க பாருங்கள். ஐடிஐ முடிச்சதுக்கான அந்த இன்ஸ்டியூட் நேமை நீங்கள் வந்து பார்த்தா ஃபுல்லாக டைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் டேட் ஆஃப் பாசிங், எப்போ ஐடிஐ முடிச்சவங்க, சர்டிஃபிகேட் இஷ்யூட் பை NCVTலும் கொடுத்தாலும் SCVTயான்னு கேட்டிருக்காங்க, சர்டிஃபிகேட் கொடுத்தது. அப்புறம் சர்டிஃபிகேட் டைப் கேட்டிருக்காங்க, நேஷனல் ட்ரேட் சர்டிஃபிகேட் வச்சுருக்கீங்களா, ஸ்டேட் ட்ரேட் சர்டிஃபிகேட் கேட்டிருக்காங்க. அதெல்லாம் நீங்கள் வந்து ஃபில் பண்ணி ஆடு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கான ஐடிஐ வந்து பார்த்தா ஆட் ஆகிடும். ஓகே, ஸோ அதுக்கடுத்து நான் வந்து பார்த்தா ஐடிஐ வந்து படிக்கல, நான் வந்து டிப்ளமோ முடிச்சிருக்கேன்னா 3 years டிப்ளமோ இன் இன்ஜினியரிங் கொடுத்துருக்காங்க, அந்த ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க. டிசிப்ளினை பொறுத்த வரைக்கும் ஆட்டோமொபைல், எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ், மெக்கானிக்கல் இந்த 4 டிசிப்ளின் முடிச்சவங்க மட்டும் தான் அப்ளை பண்ண முடியும். ஸோ உங்களுக்கான கோர்ஸ் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு டிப்ளமோ எந்த ஸ்டேட்டில் படிச்சிங்க, டிப்ளமோ எந்த டிஸ்ட்ரிக்டில் வந்து படிச்சிங்க, நீங்கள் டிப்ளமோ படித்ததுக்கான காலேஜ் மட்டும் பாலிடெக்னிக் நேம் என்னன்றதை ஃபில் பண்ணிட்டு எப்போ டிப்ளமோ படிச்சிங்கன்றதை ஃபில் பண்ணிவிட்டு ஆடு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கான ஆப்ஷன்ஸ் வந்து பார்த்தா ஆட் ஆகிடும். ஓகே, ஸோ முக்கியமான இன்ஃபர்மேஷன் 3 yearsக்கான டிப்ளமோ தான் வந்து கேட்டிருக்காங்க, மறக்காதீங்க. அதுக்கப்புறம் டிகிரி முடித்தவங்க டிகிரி செலக்ட் பண்ணிட்டு 4 விதமான டிகிரி கேட்டிருக்காங்க. ஆட்டோமொபைல், எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ், மெக்கானிக்கல் இதை முடிச்சவங்க மட்டும் தான் அப்ளை பண்ண முடியும். அதேமாரி இன்ஜினியரிங் எந்த ஸ்டேட்டில் முடிச்சிங்க, எந்த டிஸ்ட்ரிக்டில் முடிச்சிங்க, இன்ஜினியரிங் முடிச்சதுக்கான காலேஜ் நேம் என்ன, எப்போ இன்ஜினியரிங் முடிச்சிங்க, அதெல்லாம் நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிட்டு ஆடு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கான குவாலிஃபிகேஷன்ஸ் ஆட் ஆகிடும். ஓகே, ஸோ குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் 10th கண்டிப்பாக ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஐடி முடித்தவங்க அப்ளை பண்ணலாம். ஸோ ஐடிஐ முடித்தவங்க அந்த வேலைக்கு அப்ளை பண்ணிக்கோங்க. அதுவும் அவங்க சொல்லியிருக்க கோர்ஸில் முடித்தவங்க மட்டும் தான் அப்ளை பண்ண முடியும். ஒருவேளை நான் வந்து ஐடி முடிக்காதவங்க 3 yearsக்கான டிப்ளமோ முடிச்சிருக்காங்க பாருங்கள், அந்த 4 கோர்ஸில் முடித்தவங்க அவங்க அப்ளை பண்ணலாம். ஸோ 3 years மட்டும் தான் சொல்லியிருக்காங்க, 2 years வந்து கிடையாது. 3 years டிப்ளமோ முடித்தவங்க அப்ளை பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து டிப்ளமோ முடிக்காதவங்க இன்ஜினியரிங் முடிச்சிருக்காங்க பாருங்கள், அந்த 4 கோர்ஸில் நீங்கள் இன்ஜினியரிங் முடிச்சு தான் நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ ஏதாச்சும் ஒன்று ஃபஸ்ட்டு 10th முடிச்சுட்டு ஐடிஐ முடித்தவங்க அல்லது 3 years டிப்ளமோ முடித்தவங்க அல்லது இன்ஜினியரிங் முடித்தவங்க இந்த வேலைக்கு அப்ளை பண்ணிக்கோங்க. மீதி இருக்க யாருமே இந்த வேலைக்கு அப்ளை பண்ண முடியுன்றது தெளிவாக ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் தெளிவாக நீங்கள் வந்து ஃபில் பண்ண பாருங்க. ஸோ நீங்கள் வந்து பார்த்தா 10th முடிச்சு அப்ரெண்டிஸ்ஷிப் முடிச்சவங்களும் அப்ளை பண்ணலாம். ஓகே, வேறு ஏதாச்சும் இருக்குன்னா அதுக்கான ஆப்ஷன் நீங்கள் வந்து கொடுத்துக்கோங்க. ஸோ கொடுத்ததுக்கப்புறம் நெக்ஸ்ட் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அடுத்த பேஜுக்கு வந்து போகும். ஓகே, இதில் வந்து பார்த்தா டாக்குமெண்ட்ஸ் வந்து கேட்டிருக்காங்க பாருங்கள், ஃபோட்டோ மற்றும் சிக்னேச்சர் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். மேலே கொடுத்துருக்காங்க வியூ சாம்பிள் ஃபோட்டோ அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணதுக்கப்புறம் சாம்பிள் ஃபோட்டோ கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஹேர் ஸ்டைலாம் வந்து பார்த்தா ஒழுங்காக இருக்கக்கூடாது, ஸோ கரெக்டாக இருக்கும். அதேமாரி கண்ணாடிலாம் போடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ சாம்பிள் ஃபோட்டோ பார்த்துக்கோங்க. இன்ஸ்ட்ரக்ஷனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கான பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து ஒயிட் பேக்ரவுண்ட் கேட்டிருக்காங்க. ஸோ பேக்ரவுண்டை பொறுத்த வரைக்கும் ஒயிட் தான் இருக்கணும், ப்ளூ கலர் இருக்கக்கூடாது. அதுக்கப்புறம் சைஸ் பொறுத்த வரைக்கும் 35 mm 45 mm கேட்டிருக்காங்க. பிக்சல் பொறுத்த வரைக்கும் 320x250 பிக்சல் கேட்டிருக்காங்க. சைஸ் வந்து 30 KBலேருந்து 70 KBக்குள்ளே வந்து உங்களுக்கான ரிசைஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபோட்டோ வந்து பார்த்தா பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ இருக்கும், செல்ஃப் எடுத்து அட்டாச் பண்ண எடுத்த தெளிவாக வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து படித்து பார்த்துக்கோங்க. அப்படியே கீழே வந்ததுக்கப்புறம் உங்களுக்கான சிக்னேச்சர் கேட்டிருக்காங்க. சிக்னேச்சரை பொறுத்த வரைக்கும் வந்து பிளாக் அல்லது ப்ளூ கலர் பெனில் தான் உங்களுக்கான சிக்னேச்சரை நீங்கள் வந்து போடுற மாதிரி இருக்கும். சிக்னேச்சரை பொறுத்த வரைக்கும் பிளாக் லெட்டர் ஃபுல்லாக வந்து கேப்ஸ் லெட்டர் கண்டிப்பாக இருக்கக்கூடாது. ஸோ ஃபஸ்ட்டு கேப்ஸ், அதுக்கப்புறம் ஸ்மால் லெட்டர், இந்த மாதிரி தான் உங்களுக்கான சிக்னேச்சரை போட்டுக்கோங்க. சைஸ் பொறுத்த வரைக்கும் 30 KBலேருந்து 70 KBக்குள்ளே உங்களுக்கான சைஸை ரிசைஸ் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அப்லோட் வந்து பண்ண பாருங்கள். ஓகே, ஸோ இதான் உங்களுக்கான இன்ஸ்ட்ரக்ஷனை வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ முதல்ல உங்களுக்கான ஃபோட்டோ மற்றும் அந்த சிக்னேச்சர் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டான KBக்குள்ளே ரீசைஸ் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அப்லோட் வந்து பண்ண பாருங்கள். ஓகே, ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்தா ஃபோட்டோ அப்லோட் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு மேலே கொடுத்துருக்காங்க பாருங்கள் ப்ரௌஸ்ன்ட்டு, அந்த ஆப்ஷனில் போயிட்டு உங்களுக்கான ஃபோட்டோ நீங்கள் அப்லோட் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி தான் வந்து ஃபோட்டோ காமிக்கும். இதில் போயிட்டு நீங்கள் கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு கரெக்டாக டிக் மார்க்கை நீங்கள் வந்து கிளிக் பண்ணே போதுமானது ஃபோட்டோ அப்லோட் ஆகிடும். அதுக்கப்புறம் அப்படியே கீழே வந்தால் சிக்னேச்சருக்கு பாருங்கள் ப்ரௌஸ் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணி உங்களுக்கான சிக்னேச்சர் அப்லோட் பண்ணிட்டு டிக் மார்க் கொடுத்ததுக்கப்புறம் சிக்னேச்சர் வந்து டிக் ஆகிடும். ஓகே, இப்போ நீங்கள் அப்லோட் அண்ட் சேவ் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கான ஃபோட்டோ வந்து பார்த்தா அப்லோட் ஆகி சேவ் ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் நீங்கள் நெக்ஸ்ட் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணால் போதுமானது. உங்களுக்கான இது கேட்டிருக்காங்க பாருங்கள், அதாவது எக்ஸாமினேஷனை பொறுத்த வரைக்கும் கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாம் 2ல் வந்து பார்ட் பிக்கு வந்து எந்த ட்ரேட் சூஸ் பண்ண போகிறேன்னு கேட்டிருக்காங்க. எலக்ட்ரிஷியன் சூஸ் பண்ண போகலாம், இன்ஸ்ட்ருமெண்ட் மெக்கானிக்கா, ஏன்னா இந்த எலக்ட்ரிஷியனாக அதில் தான் உங்களுக்கான கொஸ்டின் எக்ஸாமுக்கு கேட்பாங்க. இது வந்து CBT 2 எக்ஸாமுக்கு பார்ட் பிக்கான எந்த ட்ரேட் செட் பண்ண போகிறீங்களோ அந்த ட்ரேடை நீங்கள் தெளிவாக செட் பண்ணிக்கோங்க, அதில் தான் உங்களுக்கான எக்ஸாம் கொஸ்டின்ஸை கேட்பாங்க. ஓகே, அதுக்கப்புறம் நீங்கள் செட் பண்ண RRB கொடுத்துருக்காங்க. நீங்கள் வேறு RRB வந்து பார்த்தா செலக்ட் பண்ண போகிறனா இப்போயே நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம் மாற்றம் வந்து பண்ண முடியாது. ஓகே, ஸோ அதுக்கப்புறம் கீழே வந்தீங்கன்னா இதில் வந்து பார்த்தா மல்டிபிள் பதவி இருக்கும் பட்சத்தில் நீங்கள் அந்த போஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துலாம். இல்லை ஒரே ஒரு பதவி மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரே ஒரு பதவி செலக்ட் ஆகிடுச்சு. கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள்
ஐ ஹாவ் எக்ஸசைஸ் அந்த செக் பாக்ஸை நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க போஸ்ட் ப்ரோசஸ் கொடுத்தா மாரி. அதுக்கப்புறம் அப்படியே கீழே வந்து இன்னொரு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, அதை நீங்கள் வந்து டிக் பண்ணிவிட்டு பிளேஸ் கேட்டிருக்காங்க. நீங்கள் எந்த பிளேஸ் இந்த அப்ளிகேஷன் அப்ளை பண்ணீங்களோ அதாவது உங்கள் ஊர் பிளேஸை நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கோங்க. ஸோ எல்லாமே நீங்கள் என்ட்ரு பண்ணிட்டு கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள் ப்ரிவ்யூ அப்ளிகேஷன்னு. இந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணால் போதுமானது. ஸோ நீங்கள் கொடுத்த எல்லா இன்ஃபர்மேஷனுமே திரும்ப நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. எல்லாமே கரெக்டாக செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஏதாச்சும் நீங்கள் மிஸ்டேக் இருக்குன்னா கீழே எடிட் பண்ணி இப்போ நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. எல்லாமே கரெக்டாகனா ஐ ஹாவ் ரீசெக்டு அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. எடிட் பண்ணுறதா தான் இப்போ எடிட் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் நீங்கள் அப்ளை பண்ணி முடிச்சதுக்கு எடிட் பண்ண முடியாது. கரெக்ஷன்ஸ் விண்டோ கொடுப்பாங்க, இருந்தாலும் 250 நீங்கள் பேமெண்ட் பண்ணி தான் கரெக்ஷன்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, எல்லாமே கரெக்டாக சப்மிட் வந்து கொடுத்தா போதுமானது. இந்த மாதிரி சப்மிட் பண்ணுவான்னு கேட்கும். ஸோ சப்மிட் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணதுக்கப்புறம் அப்ளிகேஷன் சப்மிட் ஆச்சு. இப்போ நம்ம பேமெண்ட் வந்து பண்ண போகிறோம். பேமெண்ட் பொறுத்த வரைக்கும் பிசி, எம்பிசி, டிஎன்சி, ஓபிசி நீங்கள் 500 ரூபாய் பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். எஸ்சி, எஸ்டி, பெண்கள், டிஃப்ரெண்ட் ஏபிள் பர்சன் நீங்கள் வந்து 250 மட்டும் பேமெண்ட் பண்ணால் போதுமானது. கீழே போயிட்டு பே நவ் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணால் போதுமானது. டேரெக்டாக நீங்கள் பேமெண்ட் பண்ணிட்டு பேஜில் வந்தாச்சு. இதில் வந்து பார்த்தா கிரெடிட் கார்டு கொடுத்துருக்காங்க, டெபிட் கார்டு கொடுத்துருக்காங்க, நெட் பேங்கிங் கொடுத்துருக்காங்க, யூபிஐலாம் கொடுத்துருக்காங்க. ஏதாச்சும் ஒரு மெத்தட் யூஸ் பண்ணி உங்களுக்கான பேமெண்ட் வந்து நீங்கள் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஸோ பேமெண்ட் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து கம்ப்ளீட் ஆகிட்டு அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து அந்த அப்ளிகேஷன் ஃபார்மை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இதுக்கப்புறம் எக்ஸாமினேஷனுக்கான ஹால் டிக்கெட்டை கண்டிப்பாக லிஸ்ட் பண்ணுவாங்க. சேம் இதே வெப்சைட்டில் போயிட்டு உங்களுக்கான யூசர் நேம் மற்றும் அதெல்லாம் கொடுத்து உங்களுக்கான ஹால் டிக்கெட் டெவலப் பண்ணி எங்கே எக்ஸாமினேஷன் போட்டிருக்காங்களோ அங்கே போயிட்டு உங்களுக்கான எக்ஸாமினேஷன்ஸை நீங்கள் வந்து எழுதுகிற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கு முன்னாடி எக்ஸாம் என்ன அதாவது நம்ம சேனல் வீடியோ போட்டிருக்கும் நோட்டிஃபிகேஷனுக்கான இன்ஃபர்மேஷன் அதை பார்த்தா தான் உங்களுக்கு எக்ஸாமினேஷன் எந்த மாதிரி இருக்குது அதெல்லாம் உங்களுக்கு வந்து தெரிய வரும். ஸோ நோட்டிஃபிகேஷனை ஃபஸ்ட்டு பார்த்துட்டு நீங்கள் அப்ளை வந்து பண்ண பாருங்கள். ஓகே, ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். கண்டிப்பாக நிறைய பேருக்கு அப்ளை பண்ணுறத பற்றி தெரியாமல் இருக்குது. நிறைய பேர் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்து அவங்களே ஆன்லைன் மூலமாக அப்ளை வந்து பண்ணிப்பாங்க. ஆல் த ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நிலையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.